இந்தாங்க சாப்பாடு உங்களுக்கு. சரியா? என்னை பொறுத்தவரைக்கும் தூய்மை பணி செய்கிற இவள் பேரழகிதான். கள்ளம் கபடமற்ற புன்னகை. சரி சரி, சந்தோஷம். சரி, உங்களை பார்த்த உடனே தான் நிப்பாட்ட சொல்லிட்டேன். சரி, நல்லா இருக்கீங்கல்ல? சரி, சந்திப்போம் சீக்கிரம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? இந்த கையை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. மாடி கணவர் இல்லாமல் 3 மகள்களை மிக கடினப்பட்டு 36 ஆண்டுகளாய் வடை போட்டு வலதுகை உருக்குலைந்து போயிருக்கிற இந்த கை நமக்கு அத்தாட்சி. தாயின் காலடியில் சொர்க்கம் கிடக்கிறது. பிள்ளைகளுக்காக அவர்கள் எப்பேற்பட்ட தியாகங்களையும் செய்வாள் என்பதற்கான அத்தாட்சி இந்த வடை போட்ட வலதுகை. யா அல்லாஹ், இந்த தாயை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. இந்த தாய்மார்களை, தனியாக நின்று பிள்ளைகளை வளர்க்கும் அத்தனை தாய்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. இப்போ சாப்பாடு கொடுக்கறது பிரயோஜனமா இருக்கா? இருக்குது. எல்லாட்டையும் அதான் சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்காக தான் இப்போ போயிருக்கிறேன். கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே, பிள்ளைகளால் ஆதரவற்ற இந்த தாயின் பாதங்களை நீ பலப்படுத்துவாயாக. ஆமீனா. அல்லதீன யுக்மினூன பில்கைபி வயுகீமூன ஸ்ஸலாத வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இதோ முடியாத காலத்தில் கூன் விழுந்து காலில் கட்டுப்போட்டு இந்த நிலையிலும் தொழுது கொண்டிருக்கிற இந்த தாயினுடைய இந்த ஒவ்வொரு அசைவும் இந்த மானுட குலத்திற்கான அத்தாட்சி. வயது முதிர்ந்து மிக கடினமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த தாய்மார்களுக்கெல்லாம் தினமும் உணவளிக்க மாதம் 1 லட்சம் தேவைப்படுகிறது. தாஹா நபியின் உம்மத்துக்களே, இந்த தாய்களுக்கு உதவுங்கள். மனம் நிறைய வலியோடு உங்களிடம் நான் கையேந்துகிறேன். தாய்மார்களுக்காக உதவுங்கள். உருக்குலைந்து போயிருக்கும் இந்த கைகளுக்காக நீங்கள் உதவுவீர்கள் என்றால் இறைவன் நம்மை உருக்குலையாமல் பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் நான் கையேந்துகிறேன். இந்த தாய்மார்களுக்கு உதவுங்கள் உடனடியாக. இறைவன் போதுமானவன்.